பனிவிழும் மலர்வனம் குடும்ப நாவல் பகுதி 1 அத்தியாயம் 1. கமகமவென்று சாம்பிராணி மணம் வீடு முழுக்க தூக்கியது. உஷாவிற்கு சாம்பிராணி மணம் ரொம்ப பிடிக்கும். அப்பொழுதுதான் எண்ணெய் தேய்த்து குளித்து தலையை துவட்டியபடியே வெளியே வந்திருந்தாள். கருணாக கூந்தல் அவளுக்கு. பள்ளி நாட்களில் இருந்து தோழிகள் அவள் அடர்ந்த முடியையும் அழகையும் பார்த்து பெருமூச்சு விடுவார்கள். வாரம் ஒரு நாள் ஷாம்பு பாத், மாதம் ஒரு நாள் எண்ணெய் குளியல். உஷாவிற்கு தன் கூந்தலின் மேல் அதீத காதல் உண்டு. சாமி அறையில் இருந்து அம்மா அலமேலு குரல் கொடுத்தாள். உஷா, தலைக்கு சாம்பிராணி போட்டுக்கோ. சொன்னதோடு நிற்காமல் சாம்பிராணி வட்டை கொண்டு வந்து ஹாலில் வைத்தாள். சாம்பிராணி டப்பாவையும் எடுத்து வந்தாள். இரண்டையும் பக்கத்தில் வைத்துவிட்டு கூடை ஒன்றை எடுத்துக்கொண்டாள். சாம்பிராணி டப்பாவை லேசாய் குலுக்கி பொடி தூளாய் கையில் எடுத்துக்கொண்டு, வா உஷா, சீக்கிரம் தணல் போயிட போகுது என்றாள். உஷா பக்கத்தில் உட்கார கையில் தயாராய் எடுத்து வைத்திருந்த பொடியை தணலில் போட்டு கூடையை எடுத்து அதன் மீது கவிழ்த்தாள். உஷா தலையை சாய்த்து வைக்க கூந்தலை பிரித்து வாகாய் கூடையின் வழியே வெளிவந்த சாம்பிராணி நறுமணத்தை பற்றி கொள்ள பிரித்து விட்டாள். அம்மா, இன்னைக்கும் ஆபீஸ் போகணும். சாதம் ரெடியா? மணத்தக்காளி வெத்த கொழும்பு உனக்கு ரொம்ப பிடிக்குமே. பருப்பு உசிலி, மைசூர் ரசம் எல்லாம் தயாரா இருக்குடி. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை கூட ரெஸ்ட் கொடுக்க மாட்டானா அந்த கடங்காரன்? யாரா திட்டுற? கம்பெனி ஓனரியா? என்ன பண்ண சொல்றேமா? பர்சனல் பிஏனா? பெயிண்டிங் ஒர்க் நிறைய இருக்கு. கோடீஸ்வரன். அந்த ஆளே மத்த பணக்கார பரதேசிங்க மாதிரி ஞாயிற்றுக்கிழமைன்னு கண்ட இடத்துல சுத்தாம வேலை முக்கியம்னு இன்னைக்கு ஆபீஸுக்கு வராரு. கான்பிடென்ஷியல் லெட்டர்ஸ் எல்லாம் டைப் பண்ணி வைக்கணும். இன்னைக்கு வர சொன்னாரு. மாசம் மாசம் சொலையா என் கையில இருந்து 5000 வாங்கிக்கிற இல்ல, அப்ப திட்ட கடங்காரன்னு அவரை. ஏண்டி, ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னா கோச்சிக்கிறியே. பணமாடி பெருசு, இப்படி ஓய்வு ஒளிச்சல் இல்லாம அல்லாடுறியேன்னு ஒரு ஆதங்கத்துல சொன்னேன். இப்படி வெடுக்குன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சிருந்தா அதையும் சொல்லி இருக்க மாட்டேன். நான் போய் உள் வேலையை கவனிக்கிறேன். அம்மா விருட்டென்று எழுந்து போக கோபித்துக் கொண்டு போகிறாள் என்பது புரிந்து போனது உஷாவிற்கு. எழுந்து பின்னால் போனவள் அம்மாவை பின்புறம் இருந்து கட்டி கொண்டாள் இறுக்கமாக. சுருக்குன்னு கோபம் வந்துருமே உனக்கு. சாரிமா, ஏதோ சொல்லிட்டேன், இப்படி திரும்பு என்று கட்டி கொண்டிருந்த அம்மாவை தன் பக்கம் திருப்பினாள் உஷா. அலமேலுவின் கண்கள் கலங்கி இருந்தன. என்னம்மா அது, குழந்தை மாதிரி, பிளீஸ்மா. அம்மாவின் கன்னத்தில் பச்சென்று தன் உதடுகளை பதித்து முத்தம் கொடுத்தாள் உஷா. ஆமா, ஏதாவது சொல்லிட்டு இப்படி கொஞ்ச வேண்டியது. நானும் வெக்க இல்லாம மறுபடி இளைய வேண்டியது. செல்லமாய் உஷாவின் கன்னத்தில் குத்தினாள் அலமேலு. சீக்கிரம் சாதத்தை வைமா, பசி வைத்த கிள்றது. இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். எம்டி வந்து காத்துட்டு இருக்க போறார். அதுக்காக அறக்க பறக்க சூடா அள்ளி திணிச்சுண்டு தினமும் ஓடுற மாதிரி இன்னைக்கு ஓட வேண்டாம். நிதானமா சாப்பிட்டுட்டு போடி. சரி சரி. ஆமா, அப்பா எங்க? காலையில இருந்து கண்ணுல படல. காலையில எழுந்து பல்லு தேய்ச்சிட்டு காப்பிய குடிச்சார். கிந்துவை தூக்கிண்டு பக்கத்தாத்துக்கு போனார். இன்னும் காணோம். அங்கேயே அவாத்துல 2வது டோஸ் காப்பியையும் சாப்பிட்டுட்டு கிராஸ்வேர்டு போட்டு முடிச்சிட்டு இன்னைக்கு பேப்பர் நியூஸ் எல்லாம் விழாவாரிய டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சேருவார். ரிட்டையர் ஆயிட்டோங்கிற எண்ணம் நல்ல வேலையை அவருக்கு வந்துடல. அவரோட வழக்கமான ஞாயிற்றுக்கிழமை மாதிரி தான் இன்னைக்கும். உஷா சாப்பிட்டு முடித்து தட்டை அலம்பிக் கொண்டிருந்த வேளையில் ஹாலில் சாரங்கனின் குரல் கேட்டது. சாரங்கன் அலமேலுவின் தம்பி. டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வைத்திருக்கிறான். அலமேலுவை விட 15 வயது சிறியவன். இன்னமும் கல்யாணம் பண்ணி கொள்ளாமல் அலைந்து கொண்டிருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போதும், இன்ஸ்டியூட்டை மூடிவிட்டு வந்து விடுவான். பாத்ரூமில் இருந்து வெளியே வந்த உஷாவை பார்த்து பான்பராக் போட்டு போட்டு பழுப்பேறிய பற்கள் தெரிய சிரித்தான். என்ன உஷா, ஒரு ஹலோ கூட சொல்ல மாட்டேங்கிறியே? நான் என்ன அந்நியமா அசலா? சொந்த மாமா தானே? சொல்லிக்கொண்டே அவன் பார்வைகள் தன்மேல் சுவரில் பள்ளி ஊறுவதை போல ஊறுவதை பார்த்தாள் உஷா. ஆமா, இவரு பெரிய விவிஐபி. காலையில ஹலோ குட் மார்னிங் எல்லாம் போடணுமாக்கும். என்கிட்ட பேசாதேன்னு 1000 தடவை முட்டிண்டாச்சு. வெக்கமே இல்லாம இழிச்சுண்டு வரிய நீ. தட்டை டமால் என்று அடுப்பு மேடையில் வைத்துவிட்டு வெளியே வந்தாள் அவள். கொஞ்சம் மரியாதையா தான் பேசேண்டி
என்று அம்மா திட்ட, ஆமா, மரியாதை வாழ்றது, இன்ஸ்டியூட்ல போய் பாரு உன் தம்பிக்கு என்ன மரியாதைன்னு. கோடியாத்து கோமளம் போன வாரம் செருப்ப கலட்டி அடிக்காத குறையான். இன்ஸ்டியூட் நாரி போயிடுச்சான். நான் மரியாதை கொடுக்கணுமாக்கும்? இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு கொடுக்கையும் மடக்கி வச்சுட்டு இருந்தா மரியாதை தன்னால வரும். படபடவென பொரிந்தவளாய் தன் அறைக்குள் நுழைந்தவள் கதவை மூடி உடை மாற்ற ஆரம்பித்தாள். அவசரமாய் தலைவாரி பின்னி வெளியில் வர சாரங்கன் டிவி முன்னால் உட்கார்ந்திருந்தான். அம்மா என்று கூப்பிட்டாள் உஷா. அம்மா வெளியில் வர காலையில் படு சந்தோஷமா இருந்த மூடை சாரங்கன் வந்து கெடுத்ததில் பயங்கர எரிச்சல் அவளுக்கு. சாரங்கனை பார்த்தாலே எரிச்சல் பற்றி கொண்டு வந்துவிடும் அவளுக்கு. அம்மாவின் முகத்துக்காக பார்க்க வேண்டி இருக்கிறதே என யோசிப்பாள். என்னதான் இருந்தாலும் அம்மாவின் கூட பிறந்த தம்பியாயிற்றே, இருக்கலாம். அதுவே எல்லை மீறி போனால்? ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படித்தான். அம்மா சமையல் அறையில் இருந்தாள். அப்பா வழக்கம் போல் காலையில் பக்கத்து வீட்டுக்கு போனவர்தான். உஷா சுவாரஸ்யமாய் எஃப்எம்ஐ கேட்டவாறே தலையை வாரிக்கொண்டிருந்தாள். திடீரென பின்புறம் இருந்து அவளை இறுக அணைத்து விட்டான் சாரங்கன். சி என்று விலகியவள் பளீரென ஒரு அறை விட்டாள் அவனுக்கு. மின்னல் போல கன்னத்தில் இடியாய் தொடர்ந்து இறங்கிய அடியில் கலங்கி போனான் சாரங்கன். வலி தாங்காமல் ஐயோ அம்மா என்று அலறல் போட்டான். உள்ளிருந்தபடியே என்னது, என்ன சத்தம் என்று கேட்டாள் அலமேலு. சேர்ல கட்ட விரல் இடிச்சிருச்சு என்று ஒரு பொய்யை கோரினான் அவன். மரியாதை இருந்துக்கோ, இனிமே கிட்ட தாறுமாறா நடந்துட்ட செருப்பு பிஞ்சிரும் என்றால் மெல்லிய குரலில் உஷா சாரங்கனிடம். டேபிளில் இருந்த ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டாள். நான் கிளம்புறேன். அம்மா உன் தம்பி கிட்ட சொல்லி வை, என்கிட்ட வச்சிக்க வேணாம்னு, அப்புறம் ரசாபாசம் ஆயிடும். காலையில வந்து மூட கெடுக்குது பாரு கூறிவிட்டு வேகமாய் வெளிவந்தாள். கேட்டை தாளிட்டு வெளியே வந்தாள். பக்கத்து காம்பவுண்ட் வாசலில் பட்டாபியும் அவன் நண்பர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். பட்டாபி அவளை பார்த்து சிநேகமாய் சிரித்தான். பதிலுக்கு அவளும் சிரித்தாள். அவர்களை கடந்து கொஞ்ச தூரம் நடந்திருப்பாள். எதிர்புறம் ஆட்டோ ஒன்று காலியாக வந்தது. கையை ஆட்டினாள். ஆட்டோ ஒரு டேர்ன் அடித்து அவள் பக்கத்தில் வந்து நின்றது. எங்கம்மா போகணும்? நுங்கம்பாக்கம். ஏறிக்கங்க. ஆட்டோ ஹிண்டு ஹைஸ்கூலை தாண்டி திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் நுழைந்தது. ஜிலு ஜிலுவென்று காற்று ஆட்டோவுக்குள் நுழைந்து அவள் முகத்தை வருடியது அவளுக்கு இதமாய் இருந்தது. சாரங்கன் எப்பொழுது விஷத்தை கக்கலாம் என்பது போல் பாம்பாய் காத்திருந்தான். உஷா அவனை ஒரு பொருட்டாய் மதிப்பதில்லை. திருவல்லிக்கேணியிலேயே சாரங்கன் இன்ஸ்டிடியூட் என்று யாரும் சொல்வதில்லை. ஜொல்லி இன்ஸ்டிடியூட் என்றுதான் கமெண்ட் அடிப்பார்கள். அவள் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் ஆட்டோ பிளைஓவரில் டவுனில் இறங்கிக் கொண்டிருந்தது. நுங்கம்பாக்கத்தில் எங்கம்மா போகணும் கேட்டார் ஆட்டோக்காரர். சர்ச்சு கிட்ட பாப்பா, நான் வழி சொல்றேன் என்றாள் உஷா. அவர்களின் ஆட்டோவை கடந்து யமாகாவில் விர் என்று பறந்தார்கள் இரண்டு இளைஞர்கள். என்ன வேகமா போறானுங்க பாருமா, விழுந்து எந்திரிச்சாங்கன்னா என்ன மிஞ்சும்? ஆட்டோக்காரரின் கமெண்ட் கம் கேள்விக்கு அவள் பதில் சொல்லவில்லை. பெட்ரோல் பங்க் தாண்டி லெப்ட்ல திருப்புப்பா. திரும்பினான். இன்னும் கொஞ்சம் போ. ஆட்டோ விரைய அதோ அங்க நிறுத்து என்றாள் உஷா. கம்பெனி வாசலில் எம்டியின் கார் நின்று கொண்டிருந்தது. அவளுக்கு முன்னாலேயே வந்து விட்டான் அவன். ஆட்டோ நிற்க மீட்டரை பார்த்தாள். 75மா? 80 ரூபாய் எடுத்து கொடுத்தாள். சில்லர் இல்லையம்மா என்றான். ஏற்கனவே மீட்டர் எகிருது, இதுல இது வேறையா? சரி சரி வச்சுக்கோ. எலக்ட்ரானிக் மீட்டருமா என்றான் அவன் பதிலுக்கு. உஷா வேகமாக இறங்கி கம்பெனி இருந்த பங்களா கேட்டை திறந்தார். நீல்மா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ற போர்டை பார்த்தவாறே உள்ளே நுழைந்தாள் உஷா. வரவேற்பறையில் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த ஆபீஸ் பாய் எழுந்து வணக்கமா என்றான். வணக்கம் என்றபடியே எம்டியின் அரைக்கதவை தட்டி ஓசை எழுப்பி உள்ளே நுழைந்தாள். உள்ளே குப் என்ற ஏசியுடன் சந்தன மனம் கமழ்ந்தது. கீபோர்டில் நர்த்தனமாடிக் கொண்டிருந்த விரல்களை விடுவித்து சொடுக்கியவாறே குட் மார்னிங் உஷா என்றான் எம்டி ஆனந்த். 28 வயது, MBA, பணம் சார்ந்த மூளை, பரம்பரை பணக்காரன். வித்தியாசமான மூளையில் மார்க்கெட்டில் நீல்மா ஃபுட் ப்ராடக்ட்ஸ், உள்நாடு தவிர வெளிநாட்டிலும் நீல்மா ப்ராடக்ட்ஸுகள். சிந்தனை முழுக்க அவனுக்கு பிசினஸ் தான்.
இன்டர்வியூக்கு வந்த நிகழ்ச்சியை நினைத்து பார்த்தாள் உஷா. அன்று இன்டர்வியூ நேரம் 10:30 என்று அவள் லெட்டரில் போட்டிருந்தது. என்ன கேட்கப் போகிறார்களோ என்ற சிந்தனையில் உட்கார்ந்திருந்தாள். பதைப்புடன் வெளிக்காட்டிக் கொள்ளாமல். அவளையும் தவிர 7-8 பேர் இன்டர்வியூக்காக காத்திருந்தார்கள். சிவப்பு ரோஜா வடிவுக்கரசி மாதிரி படுமாடனாய் ஒரு பெண். காத்திருந்த பெண்களிடம் ஜோவியலாய் பேசிக் கொண்டிருந்தாள். அவள் போட்டிருந்த 2 கெட்டான் டிரஸ் அவள் அங்கங்களை பட்டவர்த்தனமாய் மற்றவர்களுக்கு காட்சி பொருளாய் ஆக்கிக் கொண்டிருந்தது. அது போதாதென்று கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். ஸ்கர்ட் தாண்டி உள்ளே இருந்த ஆடை லேசா எட்டி பார்த்து கொண்டிருந்தது. எதிரே சோஃபாவில் உட்கார்ந்திருந்த இளைஞர்கள் சங்கடத்தில் நெளிந்து கொண்டிருந்தார்கள். சரியாய் மணி 10:20. ஒரு பையன் டீ ட்ரேயோடு வந்தான். எல்லோருக்கும் டீயை கொடுத்தான். உஷாவிற்கு டீ அவ்வளவாய் பிடிக்காது என்றாலும் ஒரு மரியாதை கருதி டீயை வாங்கிக் கொண்டார். அந்த பெண் ஸ்கர்ட் அணிந்த அந்த பெண் அந்த பையனிடம், என்னப்பா 10:30 மணிக்கு இன்டர்வியூன்னு கூப்பிட்டு உங்க எம்டி இன்னும் வராம இருக்காரு, வந்துருவாருல்ல என்று நமுட்டு சிரிப்பு சிரித்தவாறே கிண்டலாய் மற்ற பெண்களை பார்த்தாள். வந்துருவாருங்க என்ற பையன் காலி டீ கப்புகளை எடுத்து போனான். எதிரே உட்கார்ந்திருந்த இளைஞர்களில் ஒருவன் எழுந்து இன்னொருவனிடம் பெஸ்ட் ஆஃப் லக் என்று கைகுலுக்கி வெளியே போனான். அதுவரை அவனுடன் பேசிக் கொண்டிருந்த இளைஞன் சடாரென எழுந்து எம்டி என்று கோல்டு லெட்டரில் போட்டிருந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான். கொஞ்ச நேரத்தில் அரை வாயிலில் மணி அடிக்க டீ கொடுத்த பையன் உள்ளே ஓடினான். உஷா நிமிர்ந்து சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்தாள். மணி 10:29. ஒவ்வொருவராய் உள்ளே போய் வர கடைசியாக உஷாவை உள்ளே கூப்பிடும் போது மணி 12 ஆகிவிட்டது. உஷா உள்ளே போனாள். எம்டி இருக்கையிலே காலையில் அவர்களுக்கெல்லாம் எதிரே இன்டர்வியூக்கு வந்தவர்களோடு உட்கார்ந்து பெஸ்ட் ஆஃப் லக் என நண்பர்களிடம் கை குலுக்கி உள்ளே புயல் என நுழைந்தவன் தான் அவன். சரியாய் 10:29க்கு அவன் உள்ளே போன போதே அவன்தான் எம்டியாக இருக்கும் என அவள் புரிந்து கொண்டிருந்தாள். குட் மார்னிங், உட்காருங்க. தேங்க்யூ என்றபடியே உட்கார்ந்தாள் உஷா. உங்க சர்டிபிகேட்ஸ கொடுங்க. அவன் கேட்க போல்டர் ஃபைலை நீட்டினாள் உஷா. வாங்கி நிதானமாய் ஒவ்வொன்றாய் புரட்டி பார்த்தான். குட் மார்க்ஸ் திருப்பி கொடுத்தான். அடுத்து ஏதாவது கேள்வி கேட்பான் என்ற எண்ணத்தில் தயாராய் இருந்தாள் அவள். சொல்லுங்க, டயானாவுக்கும் மதர் தெரசாவுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன திடீர்னு பத்திரிகை கேள்வி பதில்கள் மாதிரி கேக்குறீங்க? வித்தியாசம் சொல்ல முடியாது, ஆனா ஒற்றுமைனா உடனே பதில் சொல்லலாம். அப்ப சொல்லுங்க, என்ன ஒற்றுமை? 2 பேருமே தங்களோட பலவித தொண்டுகள் மூலமா ஏழைகளோட நெஞ்சத்துல இடம் பிடிச்சவங்க. குட். சரி, ரஜினி அரசியலுக்கு வரலாமா? சிரித்து கொண்டே கேட்டான். இது ஜனநாயக நாடு. ரஜினி வீட்டு சமையல்காரர் கூட அரசியலுக்கு வரலாம். அவர் ஏன் வரக்கூடாது? பதில் சொன்னால் இப்படி உஷா. மிஸ் உஷா, காலையில இருந்து ரிசப்ஷன்ல உட்கார்ந்து இன்டர்வியூக்கு வந்தவங்கள அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யாருக்கும் ஒரு பொறுமை இல்ல. வளவளன்னு பேசிக்கிட்டு. சரி, ஃபர்கெட் இட். உங்களை ஏன் கடைசியில கூப்பிட்டேன் தெரியுமா? தெரியல. உங்க டைப்பிங் நாலேஜுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த லெட்டரை அந்த கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி தரணும். சரி, மேட்ரை கொடுங்க. ஒரு நிமிடம். பேப்பரில் எழுதி நீட்டியவன், கம்பெனி லெட்டர் ஹெட் அந்த பிரிண்டர் இருக்கிற டேபிள் டிராயர்ல இருக்கு, எடுத்துக்கோங்க. அவன் கொடுத்த லெட்டரை டைப் செய்தாள். பிரிண்ட் அவுட் 2 எடுத்து அவனிடம் கொண்டு வந்து கொடுத்தாள் உஷா. பர்ஃபெக்ட், நீட் பார்டர், நல்லா டைப் பண்ணியிருக்கீங்க. குட், பாராட்டினான் அவன். தேங்க்யூ, பதில் சொன்னாள் உஷா. லெட்டரில் கையெழுத்து போட்டு அவளிடம் நீட்டினான். குட் லக், இந்தாங்க உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். பெஸ்ட் ஆஃப் லக், நாளையிலிருந்து நீங்க வேலைக்கு வரணும். தேங்க்யூ. என்னுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டரை நானே அடிச்சது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு, எக்ஸைட்மெண்டா இருந்தது. டெல்லர் கண்டென்ட் மட்டும்தான் மனசில் இருக்கணுமே ஒழிய வேற எந்த விதமான சிந்தனையும் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் ஸ்ட்ராங்கா எனக்குள்ள இருந்தது என்று கூறிவிட்டு சந்தோஷமாக சிரித்தாள். ஓகே, இப்ப நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ, ஒன்ஸ் மோர் பெஸ்ட் ஆஃப் லக் என்றான் அவன். சிரித்தபடியே சொன்னான். தேங்க்யூ என்றபடியே எழுந்தாள் உஷா. காப்பி லெட்டர்ல கையெழுத்து போட்டுட்டு போங்க.
நீங்க வேலையை ஏத்துக்கிட்டீங்கன்னு என்ன அத்தாச்சி இருக்கு? சிரித்துக் கொண்டேதான் கேட்டான் அவன். காப்பி லெட்டரை வாங்கி ரிசீவ்டு என்று எழுதி கீழே கையெழுத்து போட்டு தேதியை போட்டு கொடுத்தாள். தேங்க்யூ மறுபடியும் சொல்லி வெளியே வந்தவள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பிரித்து ஒரு முறை படித்து பார்த்தாள். சந்தோஷம் உடம்பு முழுக்க பிரகாசம் எடுத்து அது முகத்தில் வெளிப்பட்டது. குட் மார்னிங் என்றாள் உஷா. உஷா, 2 பிரைவேட் ஏர்லைன்ஸுக்கு ஸ்நாக்ஸ், பர்ஃப்யூம்ஸ், நாப்கின்ஸ் எல்லாத்துக்கும் கொட்டேஷன் நாளைக்கு கொடுக்கணும். அதை டைப் பண்ணணும். அப்புறம் ஃபேஷியல் கிரீம் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ணிடணும்னு தீர்மானமா இருக்காங்க. மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். ப்ராடக்ட் ப்ரமோஷன்ஸ், டிசைன்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்கேன். அதுக்கான ப்ரிலிமினரி ஒர்க் எல்லாம் இன்னைக்கு பண்ணிடலாம். அப்புறம் இந்த சிங்கப்பூர் சிவகுமாருக்கு லாஸ்ட் டைம் மாதிரி தாஜிலேயே ரூம் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அவன் அடுக்கிக் கொண்டே போக எல்லாவற்றையும் மனதில் வாங்கிக் கொண்டாள் உஷா. கொட்டேஷன்ஸ், 4 முக்கிய கடிதங்கள் அனைத்தையும் முடிக்க மணி 1 ஆகிவிட்டது. ஒவ்வொன்றாக பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டிருந்த நேரத்தில் ஆனந்த் வந்து நின்று, எல்லாம் முடிஞ்சுதா கேட்டான். இதோ பிரிண்ட் அவுட்ஸ் தான் பாக்கி. வாட் அபவுட் லஞ்ச்? லைட் டிஃபன் பையனை வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு என் கூட வெளியே வரலாமே. சொன்னவனை சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள். 2 வருடத்தில் முதல் அழைப்பு. நேரே அவன் கண்களை பார்த்தாள். எந்தவித கள்ளத்தனமும் தெரியவில்லை. கொஞ்ச நேரம் முன்னாடி ஏஜென்சில இருந்து போன் வந்துச்சு. டிசைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சான். கார்த்திகா 3 மணிக்கு எடுத்துட்டு வரேன்னு சொன்னான். இந்த டைம்ல லைட் ரெஃப்ரெஷ்மெண்ட் முடிச்சிட்டு வந்துடலாம்னு. உங்களுக்கு ஆட்சேபனை இருக்குன்னா நான் தனியா போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஆபீஸ் பாயை விட்டு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுங்க. நோ கம்பல்ஷன் சொல்லிவிட்டு அப்பாவியாய் நின்றவனை பார்த்தாள் உஷா. அத்தியாயம் 2. உஷாவிற்கு லேசான ஆச்சரியம். ஆனந்த் இதுவரை எங்குமே அவளை கூப்பிட்டதில்லை. இதுதான் முதல் முறை. வேண்டாம், நீங்க போயிட்டு வாங்க என்றால் நிச்சயம் வருத்தப்படுவான் என்று மனதில் பட்டது. 1 செகண்ட் சார், இந்த பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன், அப்புறம் போலாம். ஓகே, நான் என்னோட ரூம்ல வெயிட் பண்றேன். சொல்லிக்கொண்டே போனவனின் முகம் மலர்ந்ததை கவனிக்க தவறவில்லை அவள். பிரிண்ட் அவுட் எல்லாவற்றையும் எடுத்து முடித்து கையோடு பென் டிரைவை எடுத்துக்கொண்டு அவள் எம்டியின் அறைக்கதவை தட்டி உள்ளே நுழைந்த போது போனில் யாருடனோ அவன் பேசிக் கொண்டிருந்தான். உட்காருமாறு சைகை காட்டினான். எதிரே உட்கார்ந்தாள். போனை முடித்து ரிசீவரை வைத்தவன் அவள் பக்கம் திரும்ப கொட்டேஷன், பென்டிரைவ், லெட்டர் அனைத்தையும் அவனிடம் கொடுத்தாள். கொட்டேஷன் லெட்டர்களை படித்தவன் பென்டிரைவை அவளிடமே திருப்பி கொடுத்தான். உங்ககிட்டயே இருக்கட்டும் உஷா, பத்திரமா இருக்கும். எனி கரெக்ஷன்ஸ்? நத்திங், எல்லாம் கரெக்டா இருக்கு. நான் போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன் போல. இல்லனா இவ்வளவு புத்திசாலியான அழகான பிஏ கிடைச்சிருப்பாங்களா எனக்கு? பென்டிரைவை டேபிளில் பத்திரப்படுத்தி வர எழுந்த உஷா லேசாய் சிரித்தாள். இத்தனை நாளில் ஆனந்த் அவள் அழகை பற்றியும் அறிவை பற்றியும் அடித்த முதல் கமெண்ட் இது. சின்ன சின்ன பாராட்டுதல்கள் அவ்வப்பொழுது தந்திருந்தாலும் அழகையும் சேர்த்து பாராட்டியது இதுதான் முதல் தடவை. லேசாய் மனதில் பயம் தொற்றிக்கொண்டது. ஆனந்த் அவளை சலனப்படுத்த ஆரம்பித்து விட்டானோ? இத்தனை நாள் வெளியே கூப்பிடாதவன் இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளியே கூப்பிட்டதும் மறுத்திருக்கலாமோ? இது நாள் வரை பாஸ் பிஏ என்ற எல்லை வரை பழகி வந்தவன் திடீரென கூப்பிட்டதும் நாமும் அவசரப்பட்டு எஸ் சொல்லியிருக்க வேண்டாமோ? இது ஆரம்பம். இத்துடன் இது நிற்குமா, இல்லை தொடருமா? பழக்கமாகி விடுமா இது? ஏதேதோ சிந்தனைகள் முரட்டு குதிரை மாதிரி தரிகெட்டு ஓட ஆரம்பித்தது. கடிவாளம் போட்டு நிறுத்த பார்த்தாள். முயற்சி தோல்வியானது. என்ன ஓட்டத்திற்கு கட்டு போட யாரால் முடியும்? என்ன யோசனை, கிளம்பலாமா? ஆனந்தின் குரல் சட்டென அவளை சுயநிலைக்கு திருப்பியது. ரிச் ப்ளூ பேண்ட், மேலே முழு நீல லைட் கலர் சட்டை. முழுக்கை சட்டையின் முனையில் மடித்து விடாமல் பட்டன் போட்டிருந்தான். டக்கின் செய்திருந்தான். இது நாள் வரை ஆனந்தை அதிகம் கவனிக்காத உஷா இன்று திடீரென்று தன்னை அறியாமலேயே அதையெல்லாம் கவனிக்க ஆரம்பித்திருப்பதை உணர்ந்தாள். பளீர் என்ற முகம், வயசை சற்றே அதிகமாய் காட்டும் கண்ணாடி, படு நீட்டாக வகிடு எடுத்து வாரிய தலைமுடி. என்ன சிந்தனை உஷா, போலாமா? என்றாள். இருவரும் ஹாலுக்கு வர
ஆபீஸ் பையன் எழுந்து நின்றான். பீட்டர், இப்ப நாங்க வந்துருவோம். யாரு வந்தாலும் உட்கார வை. வெளியே காரில் ஏறிய ஆனந்த் குனிந்து மறுபக்க கதவின் லாக்கை ரிலீஸ் செய்து திறந்து விட்டான். பிளீஸ் கெட் இன். கதவு மூடிக்கொள்ள கிளம்பினார்கள். கார் வழுக்கிக் கொண்டு கிளம்பியது. எந்த ஹோட்டல் போலாம் கேட்டான். உங்க இஷ்டம் என்றாள் உஷா. அவன் ஒன்றும் பேசாமல் நிதானமாய் காரை செலுத்திக் கொண்டிருந்தான். அவன் கவனம் முழுக்க ரோட்டிலேயே இருந்தது. திடீரென்று தமிழ் சினிமா போல் நீங்க காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று அவன் கேட்பது போல கற்பனை செய்து கொண்டாள் உஷா. தனக்கு ஏன் இப்படி திடீர் நினைப்பு என்று நினைத்து கொண்டாள். அவள் நினைப்பு அவளுக்கே சிரிப்பை உண்டு பண்ணியது. அவள் வாய்விட்டே சிரித்து விட்டாள். என்ன திடீர்னு? என்ன நினைச்சு சிரிக்கிறீங்க? அவன் கேட்க விழித்து பார்த்தாள் அவள். ஒண்ணுமில்ல என்றாள் மெல்ல. ஒண்ணுமில்லாமலேயே சிரிச்சீங்களா? அப்ப நான் காரை கீழ்ப்பாக்கம் பக்கம் திருப்பிட வேண்டியதுதான். அவன் சிரித்து கொண்டே சொல்ல கழுக்கென்று மீண்டும் சிரித்தாள் உஷா. இப்ப எதுக்கு சிரிச்சீங்க? நீங்க சொன்னதை கேட்டுதான். அப்ப முதல்ல ஏன் சிரிச்சீங்கன்னு சொல்ல மாட்டீங்க, அப்படித்தானே? ஹோட்டல்ல போய் சொல்றேன் என்றாள். ரெஸ்டாரண்ட் வாசலில் இருந்தவர் அவனுக்கு ஹலோ சொல்லி வாங்க என்று அழைத்து போனார். வெள்ளை டைனிங் ஹாலுக்குள் குப் என்ற ஏசி மனம். சற்றே மூலையில் அமர அவர்களுக்கு டேபிள் கிடைத்தது. 2 பேருக்குமாய் மெனு கார்டு தரப்பட ஆனந்த் சொன்னான். உஷா, இன்னைக்கு நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்களோ அதை தான் நான் சாப்பிட போறேன். சோ நீங்க தான் நம்ம 2 பேருக்கும் ஐட்டம் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணணும் என்றான், செல்போனை ஓரமாக வைத்துவிட்டு. இது என்னது? உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும் கேட்டாள் உஷா. நான் தான் சொல்லிட்டனே, நீங்க ஆர்டர் பண்றத சாப்பிட்றேன்னு பிடிவாதமாய் சொன்னான். மெனு கார்டில் பார்வையை ஓட்டினாள் அவள். பேரர் வந்து நிற்க சட் என்று 2 வெஜிடபிள் ஸ்டஃப்டு புரோட்டா, 2 ஃப்ரூட் சாலட் கொண்டு வாங்க என்றாள். குறித்து கொண்டவனிடம் புரோட்டா சாப்பிட்டு முடிச்சதும் ஃப்ரூட் சால்ட் கொண்டு வாங்க என்றாள் அவளே. எஸ் மேடம் என்று கூறியபடியே அவன் அங்கிருந்து நகர்ந்தான். ஆனந்த், உஷா, நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. நான் ஸ்டஃப்டு புரோட்டாவும் ஃப்ரூட் சாலட்டும் தான் சாப்பிட்றதா இருந்தேன். நீங்களும் அதையே ஆர்டர் பண்ணிட்டீங்க என்றான் குழந்தையாய். இது சும்மா என்றாள் அவள். நோ நோ, காட் பிராமிஸ். ஆமா, இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் கடவுளை இழுக்கிறீங்க? ஓ, ஐ எம் சாரி. உங்ககிட்டயும் கடவுள்கிட்டையும் ஒரே நேரத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சிரித்து கொண்டே சொன்னான் ஆனந்த். ரெஸ்டாரண்டில் மெல்லிய குழலோசை காற்றில் அலைந்து கொண்டிருந்தது. உஷா, இன்னைக்கு உங்களுக்கு சர்ப்ரைசிங்கா இருந்திருக்கும் இல்ல? என்னது? நான் லஞ்சுக்கு உங்களை இன்வைட் பண்ணது. ஆமா, நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. என்னமோ காலையில இருந்து எனக்கு ஒரு உணர்ச்சி. நேத்து நைட் ஒரு ஆங்கில புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு கம்பெனியோட வெற்றி அந்த கம்பெனியில எம்டி போடுற திட்டங்களாலேயோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயங்களையோ மட்டும் இல்ல. அந்த கம்பெனியில இருக்கிற பியூன்ல இருந்து டாப் போஸ்ட்ல இருக்கிற ஆள் வரைக்கும் மனுஷனோட உடம்புல இருக்கிற நரம்புகள் மாதிரி கம்பெனியோட வெற்றியும் தோல்வியும் எப்படி ஒரு முதலாளி மத்தவங்களோட மூவ் பண்றான், மத்தவங்களோட சுக துக்கங்கள்ல பங்கு வச்சுக்கிறான்னு இந்த 2ஐயும் வச்சுதான் இருக்கு. ஒரு தனி மனிதனால கம்பெனியை வெற்றிகரமா உருவாக்கிட முடியாது. சோ நாளையிலிருந்து புது மாதிரியான எம்டிய நாங்க எல்லாம் பார்க்க போறோம், அப்படித்தானே கேட்டாள் உஷா. ஷூர், ஒய் நாட். புரோட்டா வந்தது. நிதானமாய் சாப்பிட்டான். சாப்பிடுவதையும் ஒரு கலையாய் பாவித்து அவன் சாப்பிடுவதை பார்த்து ரசித்தாள் உஷா. பரோட்டா சாப்பிட்டு முடித்த வேளையில் ஃப்ரூட் சாலட் வந்தது. சாப்பிட்டு முடிக்க பில் வர பர்சில் இருந்து கார்டை கொடுத்து அனுப்பினான். பேரர் திரும்பி வர ஸ்லிப்பில் கையெழுத்து போட்டு கார்டை திருப்பி வாங்கி கொண்டான். பின் கார் அங்கிருந்து கிளம்ப, வித் யுவர் பர்மிஷன் ஸ்டீரியோ போட்டுக்கிறேன் என்றான் ஆனந்த். என்கிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்கணும்? உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்க வேண்டியதானே என்றாள் உஷா. நோனோ, அது அநாகரிகம். என்னுடைய கெஸ்டா நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு மியூசிக்கே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. நான் பாட்டுக்கு தடால் புடால்னு எதையாவது போட்டு உங்க மூட் ஸ்பாயில் ஆகி அதோட எஃபெக்ட் மத்தியான டிஸ்கஷன்ல ஆபீஸ் ஒர்க்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகுமே. மியூசிக்க பிடிக்காதவங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஜடம் என்று சொன்னாள் உஷா. அப்ப உடனே நான் போட்டுறேன். ஒரு கையால் ஸ்டீரிங்கை பிடித்து கொண்டே
இடது கையால் அந்த டிஸ்கை எடுத்து சொருகினான். நத்திங் பட் வின் மிதந்தது. கண்ணை மூடி ரசிக்க ஆரம்பித்தாள் உஷா. ஹரிபிரசாத்தின் புல்லாங்குழல் இளையராஜாவின் இசையில் அவளை எங்கோ இழுத்துச் சென்றது. வீட்டில் கேசட் வடிவில் அதை கேட்டிருக்கிறாள். இப்பொழுது டிஸ்கில் அது புது பரிமாணங்களோடு காதுகளை வருடியது. மெல்ல கண்களை திறந்தாள். காரை ஓட்டிக்கொண்டே அவன் தன்னை பார்ப்பதை உணர்ந்து திரும்பினாள் உஷா. ரொம்ப ஆழ்ந்துட்டீங்க கேட்டான் அவன். என்றாள் மெல்ல. அலுவலகம் போய் சேர்ந்தபோது கார்த்திகா காத்து கொண்டிருந்தாள் ரிசப்ஷனில். ஹாய் ஆனந்த் என்றாள் கார்த்திகா. ஹலோ என்று சொன்னவன் தொடர்ந்து, ஆச்சரியமா இருக்கே, சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்களே என்றான். அவள் மீதிருந்து அளவுக்கு அதிகமாக சென்ட் மனம் வீசிக்கொண்டிருந்தது. பாப் தலை, ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட், மிக பூச்சி, கையில் ஆர்ட் ஒர்க்குகள். வாங்க உள்ள. உஷா, நீங்கள் உள்ள வாங்க என்றான். கார்த்திகாவின் கண்களில் ஆச்சரிய கொக்கியுடன் உஷாவை பார்த்தாள். மீடியா டிஸ்கஷனுக்கு தன் அறைக்குள் பிஏவை அழைக்கும் எம்டிஏக்களை பார்த்திருக்கிறாள். ஆனால் இதில் வேறு துணி உரிமையுடன் தொங்கி நிற்பதை அவள் கவனிக்காமல் இல்லை. தன் கையில் கொண்டு வந்திருந்த டிசைன்களை ஆனந்தின் மேஜை மீது பரப்பினாள். பேசியல் கிரீமிற்கான விளம்பர டிசைன்கள் காட்சிகளுடன் கேட்சியான வாசகங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும். கிட்டத்தட்ட 15 நிமிடம் டிசைன்களையே பார்த்து கொண்டிருந்தான் ஆனந்த். கார்த்திகாவின் பார்வை அவன் என்ன சொல்ல போகிறான் என்பதிலேயே கவனமாக இருந்தது. ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டுடன் லோ கட் நெக் டிரான்ஸ்பரண்ட் சாரி. அவளின் உடையலங்காரம் உஷாவை எரிச்சல் படுத்தியது. கார்த்திகாவுக்கு நிச்சயம் 40 வயது இருக்கும். லேசான எரிச்சல் அவள் உடை பாவனையில் இருந்தது. பார்வையை மாற்றி டிசைன்களையும் அதில் இருந்த வாசகங்களையும் பார்க்க ஆரம்பித்தாள் உஷா. கார்த்திகாவின் தோளில் இருந்து லேசாக புடவை வழுக்கி இருந்தது. அவள் அதை கொஞ்சம் லட்சியம் செய்யாமல் இருந்தாள். உஷாவிற்கு அது உறுத்தியது. டிசைன்களை பார்த்து தலையை தூக்கிய ஆனந்த் தொண்டையை செரும சட்டென முந்தானையை சரி செய்து கொண்டாள் கார்த்திகா. என்ன மிஸ்டர் ஆனந்த், இவ்வளவு ரஃப் டிசைன்ஸ உங்க முன்னாடி போட்டிருக்கேன், இவ்வளவு நேரம் ஒண்ணுமே சொல்லாம பாத்துக்கிட்டே இருக்கீங்க. என்னோட அபிப்பிராயம் இருக்கட்டும். உஷா, வாட் யூ திங்க்? ஆர்ட் ஒர்க் எல்லாம் எப்படி இருக்கு? உன்னோட மைண்ட்ல இருக்கிறத ஓப்பனா சொல்லலாம் என்றான் ஆனந்த். ஆனந்த் இதுநாள் வரை அவளை ஒருமையில் கூப்பிட்டதே இல்லை. இப்போது கூப்பிட்டது ஒரு நெருக்கத்தை அவளிடம் உண்டு பண்ணியது. நான் ஓப்பனா சொல்லலாமா கேட்டாள் உஷா. நோ ப்ராப்ளம், சொல்றது சரியா இருந்தா நிச்சயம் ஏத்துக்க போறோம். பி பிராங்க். உஷாவின் பக்கம் அந்த டிசைன்களை திருப்பி வைத்தான் ஆனந்த். அவற்றையெல்லாம் கவனமாய் பார்த்தாள் உஷா. கார்த்திகா ஒருவித எரிச்சல் கலந்த பார்வையுடன் உஷாவையே பார்த்து கொண்டிருந்தாள். இந்த ப்ராடக்ட் பெண்களுக்கான ஃபேஷியல் கிரீம். ஒரே நேரத்துல சிங்கப்பூர்லயும் இங்கேயும் லான்ச் பண்ற ஐடியா இருக்குன்னு சொன்னீங்க. லோக்கல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்பர் மிடில் கிளாஸ், ஹையர் கிளாஸ் தான் நம்ம டார்கெட். இங்க இருக்கிற எந்த டிசைன்ஸும் அந்த பர்டிகுலர் டார்கெட் ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி இல்ல. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்ல போனா விளம்பரமே பொய் தான். அதை நாம அழகா உண்மை மாதிரி சொல்லணும். விளம்பர டிசைன்ல காமிச்சிருக்கிற காலேஜ் பொண்ணு கிரீமை போட்ட மறுநாளே 100% அழகா மாறிடுறான்னு சொல்றது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு. ரெண்டாவது ஸ்லோகன்ஸ், காப்பி மேட்டர். அதுவும் டைரக்டா மைண்ட் டிராப் பண்ற மாதிரி இல்ல, யாருக்கோ சொல்ற மாதிரி இருக்கு. படிக்கிற ஆளுக்கும் வாசகங்களுக்கும் ஒரு இன்டிமசி கிரியேட் ஆகல. இது என்னோட அபிப்பிராயம் என்று விரிவாக சொன்னாள் உஷா. மூச்சு விடாமல் சொல்லிவிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்த உஷாவை வினோத விலங்கை பார்ப்பது போல பார்த்தாள் கார்த்திகா. கண்களில் ஏகத்திற்கு எரிச்சல் குடிகொண்டு இருந்தது. நிமிர்ந்து ஆனந்தை பார்த்தாள். தன் முகபாவத்தை மாற்றி, என்ன மிஸ்டர் ஆனந்த், ஆஸ் எ எம்டி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க என்று கார்த்திகா கேட்டாள். அவள் பேச்சு கேள்வி தொனியில் அபிப்பிராயம் சொன்னவள் வெறும் பிஏ தான், முடிவு செய்ய வேண்டியது ஆனந்து தான் என்கிற அலட்சியமும் ஆணவமும் தெரிந்தது. ஆனந்த் ஒரு நிமிடம் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாய் இருந்தான். அவன் மௌனம் தான் அவசரப்பட்டு ஏதாவது தப்பாய் சொல்லிவிட்டோமோ என்ற மெல்லிய பயத்தை உஷாவின் மனதில் ஏற்படுத்தியது. ஆனந்த் உஷாவை ஒரு முறை பார்த்துவிட்டு
கார்த்திகாவின் பக்கம் திரும்பினான். கார்த்திகா, ஐ எம் சாரி. ஐ எம் 100% நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் த டிசைன்ஸ் அண்ட் த காஃபி மேட்டர். உஷா சொன்ன மாதிரி டார்கெட்டான அண்டர் மிடில் கிளாஸையோ ஹையர் கிளாஸையோ கவர் பண்ற மாதிரி இல்ல. லான்ச்சுக்கும் நெருங்கிக்கிட்டு வருது. என்ன பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் வீக் எல்லா விஷயமும் ரெடியா இருக்கணும் என்ன? கார்த்திகாவின் முகம் சுத்தமாய் மாறி போனது. அவள் கொஞ்சமும் இதை எதிர்பார்க்கவில்லை என்பதை அவள் முகமே சொன்னது. மிஸ்டர் ஆனந்த் என்று எதையோ ஆரம்பித்தாள் கார்த்திகா. பாதியில் கை காட்டி அவளை நிறுத்தினான் ஆனந்த். நோ எக்ஸ்பிளேஷன்ஸ். இன்னும் 2 நாள் டைம் எடுத்துக்கங்க. உங்க கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல வேலை கொடுங்க. உடனே அப்ரூவ் ஆகிற மாதிரி டிசைன்ஸோட வாங்க என்றான் ஆனந்த். ஓகே என்ற கார்த்திகா டிசைன்களை அல்லாத குறையாக எடுத்துக்கொண்டு தேங்க்யூ என்று கூறியபடி வேகமாக வெளியேறினாள். ரொம்ப கோபமா போறாங்க என்றாள் உஷா. என்ன பண்றது? மீடியாவுக்கு செலவு பண்ற பணம் நமக்கு வீணா போயிடக்கூடாதுல்ல. பை த பை, உன்னோட ஐ எம் சாரி. இந்த மீட்டிங்ல இருந்து நீ போட்டு நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. உன்னோட ஜட்ஜ்மெண்ட் 101% கரெக்ட். கார்த்திகா கிட்ட நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். எப்படி இந்த அளவுக்கு குயிக்கா அனலைஸ் பண்ண நீ? பேசிக்கான சைக்காலஜி தான். மக்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்னு தெரியும். 2வது, நிறைய விளம்பரங்களையும் பிரிண்ட் மீடியாவும் பார்க்கறேன். டிவிலையும். பர்சனலாவே விளம்பரத்துறையில எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. உன்னோட ரைட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஐ ஹாவ் டு கிவ் யூ சம் கிஃப்ட் என்றான் ஆனந்த். ஐ எம் சாரி ஆனந்த். கிஃப்ட் எதுவும் கொடுத்து வியாபாரம் ஆக்கிடாதீங்க. ஆத்மார்த்தமா எனக்கு மனசுல பட்டதை தான் சொன்னேன். ஐ எம் சாரி என்றான் ஆனந்த். கொஞ்ச நேரம் மௌனமாய் இருந்தாள் உஷா. ஆனந்த் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து லேசாய் தலை குனிந்தாள். அவளை அறியாமல் உள்ளுக்குள்ளே என்னென்னவோ சிந்தனைகள். ஒரு டீ சாப்பிடலாமா என்று ஆனந்த் கேட்க என்றாள் உஷா. ஆனந்த் பெல்லை அழுத்த பையன் உள்ளே வந்தான். 2 டீ கொண்டு வாப்பா என்றான். இதோ சார் என்று கூறிவிட்டு அந்த பையன் நகர உஷா என்றான் மெல்லிய குரலில். அந்த குரலில் ஒரு ஏக்கம், கூடவே ஒரு நளினம், இரண்டும் ஒரு சேர இருந்தது. நிமிர்ந்து பார்த்து என்றாள் உஷா. உஷா ஸ்கை ப்ளூவில் புடவை கட்டியிருந்தாள். அதே நிறத்தில் ஜாக்கெட். உனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்குமா கேட்டான் ஆனந்த். பிடிக்கும். கடல் நீலம் ரொம்ப பிடிக்கும். நீல நிற வண்ண கண்ணனை பிடிக்கும். ஐ லைக் இட். என்னது, ப்ளூ கலர் தான் என்றான் ஆனந்த். கூறிவிட்டு சிரித்தான். அந்த சிரிப்பில் கொஞ்சம் கவர்ச்சி என்றுமில்லாமல் அன்று தோன்றியது. வேற எதுவும் வேலை இருக்கா? நான் கிளம்பட்டுமா என்று கேட்டாள் உஷா. என்றான். எழுந்தாள் அவள். ஒரு நிமிஷம், டீ கொண்டு வர சொல்லியிருக்கமே, மறந்துட்டியா? மறுபடியும் உட்கார்ந்தாள். பையன் டீ கொண்டு வர 2 பேரும் குடித்தார்கள். டீ குடித்து முடித்து கப்பை வைத்தவள் எழுந்தாள். நான் கிளம்புறேன். டிராப் பண்ணட்டுமா? இல்ல பரவாயில்ல, நான் போய்க்கிறேன், தேங்க்ஸ். வெளியே வந்தாள். தெருமுனையில் ஆட்டோ ஒன்று அவளுக்காகவே காத்திருந்தது போல இருந்தது. இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்.